வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் திரை ரசிகன் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சீசன் 1 ஃபுல்லா போட்டாச்சு. சப்போஸ் நீங்க சீசன் 1 பார்த்திருந்தாலும் சரி, இல்ல இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் சரி, இந்த சீசன் 2ல இருந்தே நீங்க ஈஸியா கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கான ரீகேப்பையும் பார்த்துருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். போன வாட்டி எபிசோடா போட்டு கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டேன் போல. அதனாலேயே வியூஸ் அந்த அளவுக்கு போகவே இல்ல. உண்மையை சொல்லணும்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெப் சீரிஸே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுல நிறைய எபிசோட் இருக்கனால எப்படி ஷார்ட்டா முடிக்கிறதுனே தெரியல. ஆனா இந்த சீசன் 2ல கூட 6 எபிசோட் இருக்குது. இந்த தடவை எப்படி ஷார்ட்டா முடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். சோ லேட் பண்ணதுக்கான ரீசனே இதுதான். எனிவே இப்போ சீசன் 1 பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த உலகத்துல திடீர்னு ஒரு மிஸ்டீரியஸான ஏஞ்சல் வந்து யாரெல்லாம் நரகத்துக்கு போகணுமோ அவங்களுக்கு முன்னாடியே மரண செய்தியை சொல்லிரும். அந்த மரணத்துக்கான டைம் வந்த உடனே 3 டீமன்ஸ் வந்து அவங்கள கொடூரமா சாகடிச்சு நரகத்துக்கு கொண்டு போயிடும். சோ இதை யூஸ் பண்ணி ஒரு கல்ட் குரூப் ஃபார்ம் ஆகுறாங்க. அவங்க இத கடவுளின் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் மத்தியில ஒரு பயத்தை உண்டாக்கி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, சீசன் 1ஓட எண்டிங்ல எல்லாரும் மனசுலயும் கேள்வி வர மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுதான் ஒரு குழந்தைக்கே வந்த மரண செய்தியா இருக்கும். ஆனா அந்த குழந்தை சாகாம உயிர் பொழைச்சிருச்சு. சோ அத பார்த்த பிறகு எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிக்கும்ல, இது கடவுளோட பனிஷ்மெண்டா இல்ல ரேண்டமா நடக்குதா அப்படின்ற டவுட் வர ஆரம்பிக்குது. இப்போ சீசன் 2ல வர இன்னும் பெரிய ஷாக் என்னன்னா, ஆல்ரெடி நரகத்துக்கு போனவங்கல்ல ஒரு சிலர் மட்டும் உயிரோட வராங்க. அப்படி போயிட்டு வந்தவங்க அங்க என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிருவாங்க இல்லையா? இந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சா இந்த உலகமே மாறி போயிடும்ல. சோ இத மறைக்கிறதுக்காக இந்த நியூ ட்ரூத் போராடுறாங்க. ஆனா இதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு நம்ம சோட குரூப் போராடுறாங்க. இதுக்கு நடுவுல இந்த ஆரோ ஹெட்டோட பிரச்சனையும் பெரும் பிரச்சனையா இருக்கும். சோ இந்த கடவுளின் தீர்ப்பு அப்படின்றது யாருக்கு சாதகமா முடியுது அப்படின்றது தான் இந்த சீசனோட முழு கதையே. அது மட்டும் இல்லாம ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான கிளைமேக்ஸும் காத்துக்கிட்டு இருக்குது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இப்போ கதை அப்படியே 8 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்குது. போன டைம் அந்த பார்க் லேடி உயிர் பொழைச்ச மாதிரி இங்கேயும் இன்னொரு உடம்புக்கு உயிர் வர ஆரம்பிக்குது. அது மாதிரியே ஒரு சுழல் காத்து வந்து பாடியில இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸா சேர்ந்து இங்க ஒருத்தன் உயிரோட திரும்பி வரான். அது யாருன்னு பார்த்தா அந்த சேர்மேன் தான் உயிரோட வந்திருக்கான். என்னப்பா ஆளு பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கான்னு நினைக்காதீங்க. அந்த சீசனோட கேரக்டரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. சோ இனிமேல் இவன் தான் இந்த சேர்மேன் கேரக்டரா இருக்க போறான். ஆனா இப்போ எப்படி உயிரோட வந்தானே தெரியல. அதே குழப்பத்தோட அப்படியே ரொம்ப டயர்டா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு கார் வருது. அந்த கார்ல வந்தவனும் இவனை பார்த்து, யாருப்பா அது, இந்த நேரத்துல இங்க என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல வரான். அப்படி பக்கத்துல வரதான் அவனை உத்து பார்க்கும்போது அவனே ஷாக் ஆயிடுறான். சேர்மேன் நீங்களா அது, நீங்க திரும்பி வந்துட்டீங்களான்னு அப்படியே மண்டிட்டு வணங்குறான். சோ இங்க இருந்து அப்படியே சீன் கட் ஆகி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. இங்க அந்த ஆரோ ஹெட் தான் காட்டுறாங்க. முன்னெல்லாம் இந்த நியூ ட்ரூத்தோட ஆதிக்கம் தான் அதிகமா இருந்தது. ஆனா இப்போ அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இந்த தடவை இவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்குது. இப்பெல்லாம் இவங்க பண்ற அலப்பறை பார்த்தா அந்த நியூ ட்ரூத்தை விட ஒரு படி மேல போய் யாருக்கெல்லாம் மரண செய்தி வந்திருக்குதோ அவங்கள இவங்க இடத்துக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்படிதான் ஒரு ஆளை இப்ப தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அவன் இன்னும் 20 நிமிஷத்துல சாக போறான். இதையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி ஒரு நிகழ்ச்சியா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்துறது சன்ஷைன் அப்படின்ற ஒரு லேடி. அவங்களுக்கு ஒரு கையும் இருக்காது. இந்த சாக போற ஆளை பார்த்து, என்னடா தப்பு பண்ணேன்னு கேட்டா, நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது பசங்களை புள்ளி பண்ணிருக்கிறேன். நான் அது மட்டும் தான் தப்பு பண்ணேன், அதை தவிர வேற எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றான். சே, இதெல்லாம் ஒரு காரணமாடா, இதுக்குதான் சாக போறியான்னு கேவலமா கேக்குறாங்க. இருந்தாலும் அந்த ஆள் என்ன சொல்றானா, இதெல்லாம் ஒரு தப்பா, இதுக்கு போய் நரகத்துக்கு போகணுமா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இப்படி ஒரு லைவ் டெலிகாஸ்ட் நடக்கும்போது இந்த ஆரோஹெட்டோட புது தலைவனை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கல் மாஸ்க் தான் இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருந்தான். அடுத்தது இவன் தான் இப்போ புது லீடரா வந்திருக்கான். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இவனை இன்டர்வியூ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அவனுக்கான 20 நிமிஷமும் முடிஞ்சிருச்சு. அவனை கொல்றதுக்காக அந்த 3 டீமன்ஸும் வந்துருச்சுங்க. அந்த டீமன்ஸ் வந்த உடனே இந்த கல்ட் குரூப் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா 3 நிமிஷத்துக்கான டைமரை செட் பண்ணி விட்டுட்டு அந்த சாக போறவன் இருக்கான்ல அவனை ஒரு வண்டியில வச்சுக்கிட்டு தள்ளிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீமன்ஸ் வெறி கொண்டு துரத்திட்டு வரும்போது மத்தவங்க எல்லாம் தடுக்கிறாங்க. அதுங்க கிட்ட சிக்க விடாம நேரத்தை கடத்தி அதுங்களை இன்னும் கடுப்பேத்தி விட்டுறாங்க. அந்த கோவத்திலேயே குறுக்க எவ வந்தாலும் சரி அடிச்சு பறக்க விட்டுட்டு தன்னோட டார்கெட்டை மட்டும் துரத்திட்டு போக ஆரம்பிக்குதுங்க. ஒரு கட்டத்துல அந்த சாக போறான்ல அவனே கடுப்பாகி, என்னடா என்னை வச்சு விளையாட்டு காட்டுறீங்களான்ட்டு மத்தவங்க எல்லாம் அடிக்க போறான். இப்படி இவன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த 3 நிமிஷமும் முடிஞ்சிருது. அந்த டைம் முடிஞ்ச உடனே இந்த கல்ட் குரூப்ல என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் ஓடி வந்து அவன் மேலே படுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. அந்த சன்ஷைன் லேடி இருக்காங்கல்ல, கூடவே அந்த சன்ஷைன் லேடியும் மேல வந்து படுத்துக்கிறாங்க. இங்க என்னடா நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த 3 டீமன்ஸும் சேர்ந்து மொத்த பேரையும் எரிச்சு சாகடிச்சிருதுங்க. எதுக்காக இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்றாங்கன்னா, இவங்க எல்லாம் கடவுளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதா நினைச்சு தன்னை தானே அழிச்சுக்கிட்டாங்க. சோ இப்படிதான் ஒரு கிறுக்குத்தனமான மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்குறாங்க. இவனுங்களே இப்படி இருக்காங்கன்னா, அப்போ அந்த நியூ ட்ரூத் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா இப்பெல்லாம் கொஞ்சம் சைலண்டா தான் இருக்கிறாங்க. ஆனா மதத்தை பரப்புற வேலையை மட்டும் கரெக்டா நிறுத்தாம பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஆரோஹெட் இவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
வச்சுட்டாங்க. யாருக்காக கூலிப்படையா வேலை செஞ்சாங்களோ இப்போ அந்த பாஸ்டரே கொல்ல பாக்குறாங்க. அப்படி ஒரு நாள் ரோட்ல வரும்போது இந்த பாஸ்டர் தன்னாலே போய் மாட்டிக்கிறான். அவன் காரை மறைச்சு அவனை விரட்டி விரட்டி அடிச்சு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அது போதாதுன்னு இவன் சாதாரணமா சாக கூடாதுன்னு சொல்லி கழுத்துல ஒரு பெல்ட்டை மாட்டி விட்டு அதை ஒரு வண்டியில கட்டி இழுத்துட்டு போக வச்சிடறாங்க. அப்படியே ரோட்ல தரன்னு இழுத்துட்டு போகும்போது நல்ல வேளை இந்த பாஸ்டரோட டிரைவர் தான் அந்த இழுத்துட்டு போன வண்டியை கவுத்து விட்டு இவன் உயிரை காப்பாத்திடுறான். அப்பவுமே பின்னாடி வந்த கூட்டம் கொலவெறியில துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க அத்தனை பேர் ஓடி வரதை பார்த்துட்டு இந்த பாஸ்டர் பயந்து இந்த காப்பாத்த வந்த டிரைவரையே அவங்க மேல தள்ளி விட்டு இவன் மட்டும் கார்ல தப்பிச்சு போயிடுறான். சோ இதுதான் இந்த நியூட்ரத்தோட நிலைமை. இப்படிதான் நாளுக்கு நாள் எதிர்ப்பு அதிகமாயிட்டே இருக்குது. எப்படியும் தப்பிச்சா போதுன்னு அவங்க இடத்துக்கே வந்து சேர்ந்துடுறான். முதல்ல இந்த கார்ல இருக்கிற சிம்பிளை பிரிச்சு எடுக்கடா, இதை பார்த்தாலே இந்த யாரு கிட்ட துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது இங்க இந்த பாஸ்டரை பாக்குறதுக்காகவே பிரசிடென்ட்டோட செக்ரட்டரியே வந்திருப்பாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. நான் பிரசிடென்ட்டோட சீனியர் செக்ரட்டரியா இருக்கிறேன், என்னோட பேர் லீ அப்படின்னு சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ நான் எதுக்காக வந்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பெல்லாம் உங்க நியூட்ரத்தோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது இல்ல, ஆனா அந்த ஆரோகிட்ட தான் இப்போ பெரிய அளவுல வளர்ந்து நிக்கிறாங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கிரைம் ரேட் அதிகமாயிட்டே இருக்குது. சோ அவங்களையும் உங்களையும் எங்களால தனிப்பட்ட முறையில கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க கவர்மெண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த பாஸ்டருக்கு விருப்பமே இல்ல. மேடம், எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம், அப்படிலாம் ஈஸியா எங்களை கைக்குள்ள போட்டுக்க முடியாது, போய் உங்க பிரசிடென்ட் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஒரு மாதிரி திமிரா பேசிடுறான். ஓ அப்படியா, அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க, இதை பார்த்துட்டு உங்க முடிவை சொல்லுங்கன்னு காட்டுறான். அந்த பார்க் லேடி உயிரோட வந்தாங்கல்ல, அந்த வீடியோ தான் காட்டுறாங்க. இந்த பாஸ்டருக்கே ஷாக் ஆயிருது. இந்த வீடியோ உங்க கைக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேக்குறான். நாங்க கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க, எங்களுக்கு கவர்மெண்ட்டை சேர்ந்த நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கும் உங்களோட நிறைய பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாம நாங்க இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சோம், அந்த பார்க் லேடியை நீங்க தானே ஒழிச்சு வச்சிருக்கீங்க, இந்த விஷயமும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பாஸ்டருக்கு வேற ஆப்ஷனே இல்ல, கவர்மெண்டோட சேர்ந்துதான் ஆகணும். சரி வாங்க அந்த லேடியை காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அங்க அந்த பார்க் லேடியை தனியா ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. படிக்கிறதுக்கு நிறைய புக்ஸையும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படியே 4 வருஷமா வெளி உலகத்துக்கே காட்டாம இவங்கள இந்த ரூமுக்குள்ளே அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா என்ன, யாருக்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே தான் உட்காந்து இருப்பாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் அவங்க குழந்தைங்க பேரை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதான் பையன் பேரு எனியுல், பொண்ணு பேரு ஹையுல், இந்த 2 பேரை மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட செக்ரட்டரி, சரி அப்படின்னா ஒரு டீலிங் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, சோ உங்களுக்கு தேவையான பண பலத்தையும் ஆள் பலத்தையும் நாங்க கொடுக்குறோம், நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷனுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கணும், நம்ம ஊர்ல எலெக்ஷன் நெருங்கிட்டே வருது இல்ல, சோ அந்த எலெக்ஷன் அன்னைக்கு இந்த பார்க் லேடியை வெளி உலகத்துக்கு காட்டணும், நம்ம தான் இவங்களை உயிரோட கொண்டு வந்ததா சொல்லி எல்லாத்தையும் நம்ப வைக்கணும். இதனால மக்களோட கவனம் நம்ம பக்கம் திரும்பும். அப்புறம் இதை வச்சே ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துரும் அப்படின்னதும் இந்த சேர்மேனுக்கும் இதுதான் சரின்னு படுது. அப்படியே கட் பண்ணா இவ்வளவு நாள் தலைமறைவா இருந்த நம்ம ஹீரோவை தான் இப்ப காட்டுறாங்க. இந்த 8 வருஷமா தன்னோட டிடெக்டிவ் வேலையை விட்டுட்டு யாரோட கான்டாக்டும் இல்லாம அவன் பொண்ணோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டா. நம்ம ஹீரோவும் ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருப்பான் போல. அப்படி ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் கிளம்புறப்போ அந்த பொண்ணோட அலார சத்தம் கேக்குது. இவனும் வேகமா ஓடி போய் ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறான். அதுவும் உடனே சரியாயிடுது. ஆக்சுவலா இந்த பொண்ணு இப்போ கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்கனால அப்பப்போ இந்த மாதிரி ஆகும். அது சரியான உடனே திரும்பவும் படுத்துட்டு போனே பார்க்க ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்து ரொம்ப கவலையா இருக்குது. இதை பத்தி டாக்டர்கிட்ட கேட்கும்போது, இங்க பாருங்க உங்க பொண்ணுக்கு கேன்சர் அதிகமாயிட்டே இருக்குது, பேசாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல. இப்போதைக்கு மெடிசன் மட்டும் தான் வாங்க முடிஞ்சது. அதெல்லாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டு அப்படியே வெளியில வந்தா இந்த கல்ட் குரூப்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பாவம் அந்த பொண்ணுக்கும் மரண செய்தி வந்திருக்கும் போல. அதை ஊரறிய அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் முகத்தை மறைச்சுக்கிறான். சரி போயிட்டாங்க, இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு திரும்பினா அங்க ஒரு கருப்பு கலர் காரு ஆப்போசிட்லயே நின்னுட்டு இருக்குது. நம்ம ஹீரோக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு. உடனே ஓடி போய் பஸ்ல ஏறிக்கிறான். அப்படி பஸ்ல போகும்போது கூட அந்த கார் ஃபாலோ பண்ணிட்டே தான் வருது. அப்படின்னா நம்மளதான் ஃபாலோ பண்றாங்களா, இது சரிப்பட்டு வராது, நம்ம முன்னாடி ஸ்டாப்பிங்ல இறங்கிக்கலாம்னு யோசிச்சு அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அப்படியே ரொம்ப தூரம் நடந்து வீட்டுக்கு நெருக்கமா வந்துடுறான். ஆனா வீட்டுக்கு வந்த பிறகுதான் இன்னொரு ஷாக்கு. அந்த நியூட்ரு தானுங்களாம் இங்கேயே வந்துட்டானுங்க. அவ்வளவுதான், நல்லா வசமா மாட்டிக்கிறான். அவனோட பொண்ணையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இவ்வளவு நேரம் ஃபாலோ பண்ணிட்டே வந்த கருப்பு கலர் காரும் வந்துருச்சு. அப்படின்னா இவங்களாம் நம்ம ஹீரோயினோட சோடோ குரூப் ஆளுங்க. கூடவே நம்ம ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களை காப்பாத்த தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல 2 குரூப்புகளையும் பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினோட ஆளுங்களும் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அப்பவும் இந்த நியூட்ரல் ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை மட்டும் கடத்திட்டு போயிடுறாங்க. இவங்களும் சண்டை போடுற பிஸியில கவனிக்கல. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவங்க கார் எடுத்துக்கிட்டு பின்னாடி துரத்திட்டு போறாங்க. அந்த குறுகிய தெருவுக்குள்ள பயங்கரமான சேசிங் நடக்குது. இந்த சேசிங் சீன்லாம் செம்மையா இருக்கும். அந்த அளவுக்கு அப்படியே தத்ரூபமா எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் விட்டுறதாவே இல்ல. அவங்களும் காரை உரசி பாக்குறாங்க, இடிச்சு பாக்குறாங்க. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு கண்ணாடி உடைச்சுக்கிட்டு அவங்க காருக்குள்ள
காருக்குள்ளேயே போயிடுறாங்க. அந்த வண்டிக்குள்ள 3 பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தனையும் விடாம அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த கார் இறக்கத்துல போய் ஒரு செவுத்துல முட்டுற மாதிரி போயிட்டு இருக்குது. அத பார்த்த உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு அப்படியே வெளியே ஜம்ப் பண்ணிடுறாங்க. நல்ல வேளை குப்பை தொட்டியில விழுந்ததுனால ஒண்ணும் ஆகல. அவங்களோட காரும் ஆக்சிடென்ட் ஆயிருது. பின்னாடியே இவங்க ஆளுங்க நம்ம ஹீரோலாம் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் இந்த பாஸ்டருக்கு தெரிஞ்சதும் என்னடா இது, இந்த சோடோ குரூப்போட பெரிய தொல்லையா இருக்குது. ஆனா நம்ம ஹீரோவை தேடுற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், எப்படி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்ற டவுட்ல அந்த செக்ரட்டரிக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். பதிலுக்கு அவங்க சொல்றாங்க, என்ன சேர்மன், எல்லா அதிகாரத்தையும் உங்க கையில கொடுத்தா இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே, சரி எப்படி இந்த விஷயம் வெளியில லீக் ஆச்சு? அதான் மேடம் எனக்கும் புரியல. ஒருவேளை உங்க டிபார்ட்மெண்ட்ல கூட யாராவது லீக் பண்ணிருக்கலாம்ல, ஏன்னா எல்லாரும் நம்ம விசுவாசிகளா இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னதும், நீங்க சொல்றதும் சரிதான் சேர்மன், அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், எலெக்ஷன் வரைக்கும் காத்திருக்க வேணாம், அதுக்குள்ள அந்த சோடு குரூப் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதனால அதுக்கு முன்னாடியே அந்த பார்க் லேடி உயிரோட வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இன்னொரு சைடு தப்பிச்சு வந்தவங்க ஒரு பாலத்துக்கு கீழே இன்னொரு டீமை மீட் பண்றாங்க. அவங்களுமே சோடோ குரூப்ல ஒர்க் பண்றவங்க தான். இந்த கிம்ன்ற ஆளு தான் இந்த குரூப் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த சோடோ குரூப்ல நம்ம ஹீரோயின் மாதிரியே இவருமே ஒரு பவர்ஃபுல்லான ஆளு தான். ஆனா எதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு இந்த 2 குரூப்பும் நம்ம ஹீரோவை தேடி வந்திருக்காங்கன்னா, ஆக்சுவலா அந்த சேர்மன் இறந்து போனது நம்ம ஹீரோக்கு மட்டும் தானே தெரியும். அது எந்த லொகேஷன்ல இறந்து போனா அப்படின்ற விஷயமும் நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். சோ இது வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்ததுனால அந்த சேர்மன் எங்கேயோ காணாம போயிட்டான் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா கரெக்டா எல்லாருக்குமே ஹீரோ மேல எப்படி டவுட் வந்துச்சுன்னா, கரெக்டா அந்த சேர்மன் இறந்த பிறகுதான் நம்ம ஹீரோவும் தலைமுறை ஆயிட்டான்ல, அதனால நம்ம ஹீரோவுக்கு அந்த சேர்மனை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சுதான் இவன் மேல சந்தேகப்பட்டு தேடி வந்திருப்பாங்க. இதே மாதிரி யோசிச்சுதான் நம்ம நியூ ட்ரூத் ஆளுங்களும் தேடி வந்திருப்பாங்க. அதிர்ஷ்டவசமா நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டாங்க. அந்த ஒரு நன்றி கடனுக்காக நம்ம சேர்மன் எங்க இறந்து போனா அப்படின்ற லொகேஷனையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான். ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்த விஷயம், நடக்க போற விஷயம், இது எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா அதை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாம தன்னோட பொண்ணுக்கு இருக்கிற கேன்சரை குணப்படுத்தவே நான் 5 வருஷமா போராடிட்டு இருக்கிறதா ஹீரோயின் சொல்றான். ஆனா கடைசியா வந்த டாக்டர் ரிப்போர்ட்ல இந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியாது, இன்னும் ஒரு சில நாள்ல இறந்து போயிருவான்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த வேதனையான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன், ஆனா எங்களை இப்படியே விட்டுருங்க, என் பொண்ணோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அவ கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விலகி போக தான் பாக்குறான். ஆனா ஹீரோயினுக்கு மனசு கேட்கவே இல்ல. இனிமேல் அந்த நியூ ட்ரூத் எங்க போனாலும் உங்களை விட மாட்டாங்க, கண்டிப்பா உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால எங்களோடய வந்துருங்க, சேஃபா இருப்பீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கும் அதுதான் சரின்னு படுது. இப்போ அவங்க 2 பேத்தையும் ஒரு சேஃபான இடத்துக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படியே அவங்கள அனுப்பி வச்ச கையோட நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு பாலடைஞ்ச ஹோட்டலை நோக்கி போறாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு சீக்ரெட்டான டோர் இருக்குது. அது வழியா உள்ள போனா பேஸ்மெண்ட்ல அங்க ஒரு டீம் இருக்கிறாங்க. அங்கதான் அந்த ப்ரொடியூசரோட குழந்தை இருக்குது. அதான் சீசன் 1 லாஸ்ட் எபிசோட்ல ஒரு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தன்னோட கை குழந்தையை காப்பாத்தி இருப்பாங்கல்ல, அதை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையும் விட்டுருப்பாங்கல்ல, அப்படி உயிர் படைச்ச குழந்தைய நம்ம ஹீரோயின் தானே காப்பாத்தி கொண்டு வந்திருப்பாங்க. சோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் இந்த 8 வருஷமா இவங்க தான் இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சீக்கிரட்டா தான் வச்சிருக்காங்க. அதுக்காக தான் 24 ஹவர்ஸ் அந்த குழந்தைய பாத்துக்க ஒரு டீமையும் செட் பண்ணிருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவையும் பொண்ணையும் சீக்கிரட்டா இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு தேவையான மெடிசனையும் கொடுத்து உதவி பண்றாங்க. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் கூட அந்த குட்டி பொண்ணுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த சேர்மன் இறந்து போன லொகேஷனுக்கும் வந்துடுறாங்க. அது ஒரு பழைய ஆர்ஃபனேஜ்ல தான் இறந்து போயிருப்பான். சோ இது ஒரு பழைய ஆர்ஃபனேஜா இருக்கனால மோஸ்டா யாரும் இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. ஆனா எப்ப வேணாலும் அந்த சேர்மன் உயிரோட வரலாம். அப்படி வந்துட்டானா அந்த நியூ ட்ரூத்துக்கு தெரியவே கூடாது, அதுக்கு முன்னாடியே அவனை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அந்த இடத்துல மோஷன் டிடெக்ஷன் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்பதான் அந்த ரூம்ல ஏதாவது நடந்தாலோ இல்ல யாராவது அங்க வந்தாலோ ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சிடறாங்க. அப்படின்னா அதை 24 ஹவர்ஸ் கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும்ல, அதுக்காக தான் இந்த சோன் அப்படின்ற ஆளை இந்த வேலைக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. சோ அப்பல இருந்து 3 மாசமா இந்த சோன் கண் முழிச்சு கண்காணிச்சதுல அந்த சேர்மன் உயிரோட வரும்பொழுது மோஷன் கேமரா வழியா கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் இந்த சேர்மனை மீட் பண்ணும்போது இந்த சோடோ குரூப்புக்கு தகவலை கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு எதர்ச்சியா போன மாதிரி போய் தன்னை ஒரு சாதாரண ஆள் மாதிரி காமிச்சுக்கிட்டான். இந்த சேர்மனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அவனோட வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வச்சிடறான். அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது இவனுக்கு பயங்கரமான கனவுலாம் வருது. அதுலயும் அந்த மான்ஸ்டர்லாம் வந்து பயங்கரமா பயமுறுத்துற மாதிரி கனவு வருது. அதை பார்த்த உடனே பதறி அடிச்சு கண் முழிச்சிடறான். அப்படி கண் முழிச்சு பார்த்தா இப்பதான் சுய நினைவுக்கே வரான் போல. என்ன இது, நம்ம உயிரோட வந்துட்டோமா, உண்மையிலேயே இது நம்ம தானா அப்படின்னு கண்ணாடியில பாக்குறான். அப்படி கண்ணாடியில பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் அவனுக்கு பின்னாடிதான் இருக்குது. சட்டுன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. திரும்பவும் கண்ணாடியில பார்த்தா அவன் பக்கத்திலேயே தான் இருக்குது. அப்படியே பயத்துல விழுந்துடுச்சு அந்த பக்கமா போயிடுறான்.
இந்த சோனுக்கு இவன் என்ன பண்றானே புரியல. அந்த சேர்மேனுக்கு கண்ணாடியில பார்த்தா மட்டும்தான் அந்த மான்ஸ்டர் தெரியுது. ஆனா நிஜத்துல இவனுக்கு தெரியல. அதே மாதிரிதான் சோனுக்கும் நிஜத்துல தெரியல. அப்படின்னா இந்த சேர்மேனு சைக்காலஜிக்கலா ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான்னு மட்டும் தெரியுது. இதே மாதிரி பார்க் லேடியும் இப்படிதான் பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. 4 வருஷமா இப்படி இருக்கனால இன்னைக்கு அந்த பாஸ்டர் பொறுமை இழந்துட்டு, என்னமா நீ எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேன்ற, அப்படியே பேசினாலும் உன் பொண்ணோட பேரையும் பையனோட பேரையும் மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிற. அதான் உன் பசங்களை அந்த ஹீரோயின் தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் சொல்ல முடியாது. இப்போவாது சொல்லு, நரகத்துல அப்படி என்னதான் பார்த்த? கடவுளை பாத்தியா? உங்ககிட்ட ஏதாவது செய்தி சொல்லி அனுப்புனாரான்னு கேக்குறான். ஆனா அதுக்குமே அவங்க பதில் சொல்லவே இல்ல. இந்த பாஸ்டருக்கு இன்னமும் கடுப்பாயிருது. இங்க பாருமா, நீ மறுபடியும் உயிரோட வந்ததை நான் இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால நீ எப்படி உயிரோட வந்த, நரகத்துல என்னெல்லாம் பார்த்த அப்படின்ற விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லு. இத லைவ் டெலிகாஸ்டா பண்ணலாம். நீங்க உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அப்பவாது உன் பசங்க உன்னை தேடி வருவாங்கல்ல அப்படின்னதும் இந்த பார்க் லேடிக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா, என்னோட பசங்களுக்கும் நான் உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருமில்ல, அதுக்கப்புறம் என்ன தேடி வருவாங்கல்ல. அப்போ சரி, என் பசங்களை பார்க்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயின் அவங்க பசங்களோட கான்டாக்ட்ல தான் இருப்பாங்க. அப்பப்போ மெசேஜ் பண்ணி என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி வழக்கமா பேசிட்டு தான் இருப்பாங்க. சோ இந்த சோலோ குரூப் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா இருக்கனால இவங்களெல்லாம் ஒவ்வொரு யூனிட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த சேர்மன் உயிரோட வந்தது இப்போ எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. அதே மாதிரி பார்க் லேடி நியூ ட்ரூத்தோட கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்ற விஷயமும் தெரிஞ்சிருது. அதனால எப்படியாவது அந்த லேடியை மட்டும் நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இல்லைன்னா அந்த நியூ ட்ரூத் என்ன பண்ணுவாங்கன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சேர்மேனை மட்டும் நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு யோசிச்சு அந்த சோன் இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணி இந்த சேர்மேனை மட்டும் எப்படியாவது மயங்கி வச்சிரு, நாங்க சொல்ற இடத்துக்கு கொண்டு வா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்படி இவன் போன் பேசிட்டு இருக்க கேப்ல வீட்டுக்குள்ள இருந்த சேர்மேனு இந்த சோனோட லேப்டாப் எடுத்து இது வரைக்கும் நியூ ட்ரூத் என்னெல்லாம் பண்ணாங்க, அந்த குழந்தை எப்படி சாகாம தப்பிச்சது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. கூடவே அந்த பார்க் லேடி உயிரோட வந்த விஷயத்தையும் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறான். ஆல்ரெடி இவனுக்கு இந்த சோன் மேலேயே ஒரு சந்தேகம் இருக்கனால இன்னும் கொஞ்சம் டீப்பா லேப்டாப்பை பார்க்கும்போது இவன் உயிரோட வந்த வீடியோவையும் பார்த்துறான். அடப்பாவி, இவன் எந்த குரூப்பா இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள இந்த சோனும் அவன் கையில லேப்டாப் வச்சிருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு மயக்க ஊசி போட வரான். இதுல 2 பேத்துக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. சேர்மன் எவ்வளவோ தடுக்க பாக்குறான், ஆனா முடியல. அவன் கழுத்துல ஊசியை போட்டு எப்படியோ மயங்கடிச்சிடறான். அப்படியே அவனை தூக்கிட்டு போய் கார்லயே கட்டி போட்டு அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது சேர்மனுக்கு மயக்கம் தெரிஞ்சிருது. யாரையா நீ, எதுக்காக என்ன கடத்திட்டு போறேன்னு கேட்டா இந்த சோனுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும் போல. சோ அந்த விஷயத்த இவன்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனோட பிளாஷ்பேக் தான் இப்ப காட்டுறாங்க. இந்த சோனுக்கு ஜீவன் அப்படின்ற ஒரு மனைவி இருந்திருப்பாங்க. 2 பேருமே எப்பவும் போல ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா எப்போ அந்த நரகத்துல இருக்கிற டீமன்லாம் பூமிக்குள்ள வர ஆரம்பிச்சதோ அப்பையில இருந்து இந்த சேர்மன் சொல்றத முழுசாவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலேயே மூட நம்பிக்கையில அதிக அளவுல மூழ்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து எப்ப பார்த்தாலும் நியூ ட்ரூத் என்ன சொல்றாங்க, இல்ல அந்த ஆரோ ஹெட் என்ன சொல்றாங்க, இது எல்லாத்தையும் இன்டர்நெட்ல பார்த்து அவங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே நாள் போக போக தான் சோனுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து தான் மனைவியை கண்ட்ரோல் பண்ண பார்த்திருக்கான். ஆனா அந்த மனைவி கேட்கறதாவே இல்ல. அந்த சமயத்துல தான் அந்த பார்க் லேடி சாகிறத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்படி ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் அதை நேரடியா பாக்குறதுக்காகவே அங்கேயே போயிடுறாங்க. அங்க போய் அந்த பார்க் லேடி சாகிறது, அந்த டீமன்லாம் வந்து அவங்கள சாகடிச்சு கொண்டு போறது, இப்படி எல்லா விஷயத்தையும் நேர்லயே பாத்துறாங்க. அதை பார்த்ததுல இருந்து தான் முழுசா மாறி அந்த ஆரோகெட் கூட சேர்ந்துக்கிறாங்க. அப்படி சேர்ந்த உடனே தன்னோட பேரை சன்ஷைன் அப்படின்னு மாத்திக்கிட்டு இந்த கூட்டத்தோட ஒரு முக்கியமான ஆளாவே மாறிடுறாங்க. சோ ஆரம்பத்திலேயே சன்ஷைன் அப்படின்ற ஒரு லேடியை பார்த்துப்போம்ல, அவங்க தான் இவங்க. அந்த டீமன்ஸ் வந்து யாரையாவது சாகடிச்சதுன்னா இவங்களா குரூப்பா போய் அதுல படுத்துக்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த சோன் வந்து கரெக்டான சமயத்துல தடுத்திருப்பான். அதையும் மீறி போய் அந்த நெருப்புல விழுந்திருப்பாங்க. ஆனா கொஞ்சம் லேட்டா போய் விழுந்ததுனால அவங்க உயிர் தப்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல தான் அவங்களுக்கு கையும் போயிருக்கும். அப்பல இருந்து தான் அவங்க ஒரு கையோட இருந்திருப்பாங்க. ஆனா அந்த சோனுக்கே தெரியாதப்போ இன்னொரு டைம் இன்னொரு ஆளுக்கு அந்த அட்டெம்ப்ட் நடக்கும்போது அந்த டீமன்ஸ்ல வந்து எரிக்கிறதுக்காக வந்திருக்குங்க. அப்பதான் என்ன இருக்குமானா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரு 20-30 பேர் வந்து ஒட்டுக்கா இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த தருணத்துல தான் இறந்து போயிருப்பாங்க. தன்னோட மனைவி கண்ணு முன்னாடியே சாகிறத பார்த்து தான் இந்த கல்ட் குரூப்பை எதிர்த்து நம்ம ஹீரோயினோட சேர்ந்து போராடிட்டு இருக்கிறான். இப்படிதான்டா என் மனைவி இறந்து போனா, இதனாலதான் இந்த குரூப்ல நான் சேர்ந்தேன், என் மனைவி இறந்ததுக்கு நீ தான்டா காரணம், அதுக்காக தான் உன்னை புடிச்சு கொடுக்குறேன்னு சொல்ல, ஓ ரிவெஞ்ச் எடுக்க போறியா, என்ன புடிச்சு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, கொன்னுடுவாங்களா, சரி அப்படியே என்ன கொன்னுட்டாலும் உனக்கோ இல்ல அவங்களுக்கோ ஏதாவது லாபம் இருக்குதா, நல்லா யோசிச்சு பாரு, நான் ஏற்கனவே செத்து பொழைச்சு வந்திருக்கிறேன், என்ன அவ்வளவு சீக்கிரம் சாகடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறியா, என்ன வச்சு வேற ஏதோ புதுசா பிளான் பண்றாங்கன்னு உனக்கு தெரியலையா, ஆனா ஒண்ணு, நான் உயிரோட இருக்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன கடவுள் மாதிரி பாப்பாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும், அதனால நான் சொல்றத கேளு, இந்த சோடோ குரூப் கிட்ட என்ன ஒப்படைக்காத, என்ன ஃப்ரீயா விட்டுரு அப்படின்னு சொல்றான். இந்த சோனுக்கும் ஒரு மாதிரி மனசு மாறிட்டே தான் வருது. ஆனா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போது நிறுத்துறியா, என் மனசை மாத்தி தப்பிக்கலான்னு பாக்குறியா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஒழுங்கா அமைதியாவான்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவனை அந்த சோடோ குரூப் கிட்டே ஒப்படைச்சிடறான்.
கேக்குறான். சரி இவனை என்ன பண்ண போறீங்க, விசாரிக்க போறீங்களா இல்ல கொலை பண்ண போறீங்களான்னு சோன் கேக்குறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி, உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுல்ல, நீ வீட்டுக்கு போ, திரும்பவும் ஏதாவது வேலை வந்தா நான் உங்களுக்கு கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரி இதுக்கு மேல பிரயோஜனம் இல்லைன்ட்டு அந்த சோனும் கிளம்பிடுறான். ஆனா போற வழியிலலாம் அந்த சேர்மன் சொன்னதெல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நான் வந்தா உலகத்தையே மாத்திருவேன், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பான். அதை யோசிக்க யோசிக்க தன்னோட ஒய்ஃபோட ஞாபகமும் வருது. அவளுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது, இது மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாதுன்னா இந்த விஷயத்த இவனை வச்சுதான் மாத்தியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு வண்டியை யூ டர்ன் போட்டுறான். இந்த சோடோ குரூப்போட வண்டியும் கொஞ்ச தூரம் தான் போயிருக்கும். இவன் அதுக்கு தகுந்த மாதிரி வேகமா விரட்டிட்டு வந்து இந்த சோடோ குரூப்போட வண்டியவே ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறான். அந்த வண்டிக்குள்ள இருக்கவனுங்களாம் அப்படியே நில குழஞ்சு போயிட்டாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி சேர்மனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். இங்க பாரு சேர்மன், நீ சொன்ன மாதிரியே நான் உன்னை காப்பாத்திட்டேன், நீ எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு நம்பிதான் உனக்காக நான் ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணிருக்கேன். இப்ப சொல்லு அடுத்தது என்ன பண்ணலாம். இந்த சேர்மனும் இதான் சான்ஸ் யூஸ் பண்ணி உடனே அந்த ஆரோ ஹெட் கிட்ட போ, அவங்கள வச்சுதான் இந்த உலகத்தையே மாத்த முடியும்னு சொல்ல இந்த சோனுக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காதுதான். ஏன்னா அந்த குரூப்ல இருந்து தானே ஒய்ஃப் இறந்து போனா. இருந்தாலும் இவன் சொல்றதை கேட்டு இவனை நம்பி ஒரு நம்பிக்கையோட அவங்க இடத்த நோக்கி போறாங்க. அப்படியே கட் பண்ணா எலெக்ஷன் வேற நெருங்கிட்டே வருது. அதனால இந்த நியூ ட்ரூத்தும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி இந்த பார்க் லேடியை பத்தி அனௌன்ஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருப்பாங்கல்ல, சோ அதை இன்னைக்கு தான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. நம்ம பார்க் லேடி உயிரோட இருக்கிற விஷயத்த பொதுமக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் முகத்தை மட்டும் காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க மறுபிரிவு எடுத்துட்டு வந்திருக்கனால அவங்கள சாதாரணமா காட்டக்கூடாது, ஒரு ராணி மாதிரி காட்டணும்னு யோசிச்சு அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், எந்த மாதிரி கெட்டப்ல இருக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த குழந்தைக்காக ஒரு பொம்மை வாங்கலாம்னு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி அந்த இடம் ஃபுல்லா கலவரம் பண்ணி ஊரையே நாசம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் நடமாட்டமே இல்லாத கடையில அந்த குழந்தை கேட்ட மாதிரியே சோலார் பொம்மையும் இருக்குது. அதை கையில எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க டீம் கால் பண்ணி அர்ஜென்ட்டா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, சீக்கிரமா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம பார்க் லேடி இன்னும் பித்து பிடிச்ச மாதிரியே தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு சில மாற்றங்களும் தெரியுது. இந்த சேர்மன் உள்ள வந்து, ஆமா அன்னைக்கு என்ன பார்த்து ஒரு சில வார்த்தைகளை புரியாத மாதிரி பேசினேல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறான். அது நான் புரியாத மாதிரி எல்லாம் பேசல, உங்களை பார்த்த உடனே என் கண்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொன்னேன். அப்படியா, உன் கண்ணுக்கு என்ன அப்படி தெரிஞ்சது? என் கண்ணுக்கு ஒரு பீனிக்ஸ் பறவை தெரிஞ்சது, அந்த பறவைக்கு பின்னாடி ஒரு அழகான இயற்கை காட்சியை பார்த்தேன், ஒருவேளை இது உங்க சாவுக்கான அறிகுறியா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதும் இந்த சேர்மனுக்கு புளிய கரைக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னம்மா உனக்கு ஏதோ புதுசா பவர் வந்த மாதிரி பேசுற? ஆமா அப்படிதான் எனக்கும் தோணுதுன்னு சொல்றாங்க. சோ எலெக்ஷனும் நெருங்கிடுச்சு. நாளைக்கு தான் இவங்களை லைவ் டெலிகாஸ்டும் பண்ண போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் டீம்லாம் சேர்ந்து அதை நடக்க விடாத மாதிரி பண்ண போறாங்க. முக்கியமா அந்த பார்க் லேடியை ரெஸ்கியூ பண்றது தான் இவங்க பிளானாவே இருக்கும். இன்னொரு சைடு இந்த சேர்மேனும் சோனும் ஆரோ ஹெட் இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி சேர்மேன் யாருக்கும் அடையாளம் தெரியாத மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிறான். இவனை எல்லாரும் பார்த்து 8 வருஷம் ஆயிடுச்சுல்ல, சோ ஈஸியா கண்டுபிடிக்க முடியல. இந்த சோனு தான் பேசுறான். அந்த சன்ஷைன் லேடியோட ஹஸ்பண்ட் தான் இவன். சோ அவங்க முக்கியமான மெம்பரா இருக்கனால நான் தான் சன்ஷைனோட ஹஸ்பண்ட், நான் உங்க லீடரை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னதும் அவங்க ஆட்கள்லாம் உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்போதைக்கு இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது இவன் தானே, சோ இவனை நம்ம லீடர்னே சொல்லிக்கலாம். அந்த சேர்மன் உள்ள வந்து தன்னோட முகத்தை காமிச்சதும் இவனால நம்பவே முடியல. சேர்மன் நீங்களா, உங்களுக்காக எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தோம் தெரியுமா, நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறீங்களா, நல்ல வேளை இப்போவாது வந்தீங்களே அப்படின்னு அவனை பார்த்து அப்படியே ஆனந்த கண்ணீரா வர்றான். எல்லாரும் சேர்ந்து இவனுக்கான ராஜ மரியாதை கொடுக்கறத பார்த்து அப்படின்னா நம்ம மவுஸ் இன்னும் குறையல போல அப்படின்னு யோசிக்கிறான். சோ இதை பயன்படுத்தி தான் இந்த கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ண போறான். ஆனா கூட்டிட்டு வந்த சோனிய பக்கத்துல உட்கார வைக்கல, அப்படியே நாசுக்கா கூட்டிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. இந்த லீடர் பையனுக்கு பயங்கர ஆர்வமா இருக்குது. தலைவரே இப்பவே லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்டுமா, எல்லாரும் உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அதுக்கெல்லாம் ஒரு டைம் இருக்குது, அதுக்கு முன்னாடி நான் அந்த பார்க் லேடி மீட் பண்ணணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றான். சரி தலைவரே நாங்க அதெல்லாம் பண்ணிடுறோம், ஆனா அந்த சோன் பையன் என்ன செய்யறது, அவனை எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதும் அவனை இங்க கூட்டிட்டு வரதுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன், இதுக்கு மேல அவன் தேவையில்லை, அவனை கொன்னுருங்கன்னு சொல்லிடுறான். இங்க தான் இந்த சேர்மனோட சுயரூபமே தெரியுது. பாவம் அந்த சோனை, ஆனா இந்த சோனை நம்ப வச்சு கூட்டிட்டு வந்து அவனை கொடூரமா குத்தி கொலை பண்ணிடுறாங்க. சோ இன்னைக்கு நைட்டு தான் எல்லாரும் மத்தியிலையும் நம்ம பார்க் லேடி காட்டி லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அவங்களுக்கு வித்தியாசமான மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி இப்போ மேடையிலே நிறுத்த போறாங்க. அதை பாக்குறதுக்கு ஊரே திரண்டு நின்று ஆரவாரமா காத்துக்கிட்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு செக்யூரிட்டி போர்ஸும் இருக்காங்க. ஒரு பக்கம் சேர்மனோட டீமும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினும் இன்னொரு யூனிட் லீடரான கிம்மும் வந்துடுறாங்க. ஆனா இந்த கிம் வரும்போதே ஒரு பிளானோட தான் வந்திருப்பாரு. ஆனா அந்த பிளான் என்னன்னு ஹீரோயினுக்கு தெரியாது. அந்த இடத்துக்கு இவங்களை தேடி இன்னும் 2 பேர் வராங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குமே மரண செய்தி வந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக தான் போறாங்க. முக்கியமா இந்த லேடி தான் முதல்ல சாக போறாங்க. அதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்படி இருக்கையில கரெக்டா நம்ம பார்க் லேடிய மேடைக்கு கூட்டிட்டு வரும்போது இவங்களை பார்த்ததும் மக்கள் எல்லாம் ஆரவாரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா 4 வருஷமா ஒரே இடத்துல அடைச்சு
வச்சிருந்ததுனால திடீர்னு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் அவங்க பசங்களை நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது அங்க என்ன ஆகுதுன்னா, அந்த கிம் செட் பண்ணால ஒரு லேடி, அவங்க கரெக்டா கூட்டத்துக்கு நடுவுல வந்து நின்னுட்டு டைம் எடுத்து பாக்குறாங்க. சோ அவங்களுக்கான டைமும் முடிஞ்சிருது. சோ எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம பார்க் லேடியை ஹெல்ப் பண்றதுக்காக இந்த லேடி வந்திருப்பாங்க. இந்த கூட்டத்துல இருந்து இவங்களை காப்பாற்றணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு யோசிச்சுதான் இந்த கிம் இவங்களை ஏற்பாடு பண்ணிருப்பாரு. அதுவும் பாருங்க, இந்த டீமன்ஸ்லாம் இந்த பார்க் லேடியோட கண்ணு முன்னாடியே வெளியே வருதுங்க. இதை பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அந்த டீமன்ஸ் வந்ததும் அந்த லேடி கூட்டத்துக்குள்ள புகுந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா டீமன்ஸ் எல்லாம் கூட்டத்துக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணுதுங்க. சோ இந்த கிம்மோட பிளான் இப்பதான் ஹீரோயினுக்கே புரிய வருது. ஒரு உயிரை காப்பாத்த இன்னொரு உயிரை பயன்படுத்தணுமான்னு கிம்மை பார்த்து சலிச்சுக்கிறாங்க. ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் இப்ப போட்ட பிளான் கொஞ்சம் சொதப்பிருச்சு தான். ஆனா கிம் இருந்துட்டு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த லேடி டீமன் கிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஆரோகேட் எல்லாம் சேர்ந்து இவங்கள பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இங்கேயுமே ஒரு 4-5 பேர் மேல ஏறிக்கிட்டு நாங்களும் சாக தயாரா இருக்கோம்னு படுத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, அந்த டீமன்ஸ்க்கு தான் யாரு குறுக்க வந்தாலும் கவலைப்படாதுங்கல்ல. அந்த லேடியோட சேர்த்து எல்லாரையுமே சாகடிச்சிருதுங்க. இவனுக்கு தான் எது நடந்தாலும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல. அது மூலமா இந்த செக்ரட்டரியும் அவங்களோட ஆபீஸ்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் இந்த லீடர் பையன் சேர்மேனை கூட்டிட்டு பில்டிங் குள்ள என்டர் ஆயிட்டான்ல. அப்போ என்ன பண்றானா, அங்கேயே ஒரு லைவ் போட்டு ஆரோஹெட் எல்லாரும் உடனே மெயின் பில்டிங் வாங்க, உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை காட்ட போறேன் அப்படின்னு கூப்பிடுறான். அதை பார்த்த உடனே மொத்த கூட்டமும் திரண்டு இந்த நியூட்ரத்தோட மெயின் பில்டிங் குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த இடத்துல பயங்கரமான கலவரம் உண்டாகுது. அதை தடுக்க வந்த செக்யூரிட்டி போர்ஸையும் பயங்கரமா தாக்குறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினும் கிம்மும் பேஸ்மெண்ட் வழியா உள்ள வந்துட்டாங்க. சோ இன்னும் 50 நிமிஷத்துல இந்த ஆளோட டைமும் முடிய போகுது. அதுக்குள்ள பார்க் லேடியை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்றது தான் கிம்மோட பிளானாவே இருக்கும். ஆனா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இப்படி சாக போற ஆளை யூஸ் பண்ணி இப்படி பிளான் பண்றதுல விருப்பமே இல்ல. ஆனா அந்த ஆள் சொல்றாரு, மேடம் என்னை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் விருப்பப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன், எப்படியும் நான் சாக தான் போறேன், அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு உதவி பண்ணிட்டு போறேனே, நானும் திருப்தியா போய் சேருவல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயினே ஆறுதல் படுத்துறாரு. சோ இவரை வச்சு என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, இவருக்கு டைம் முடியறதுக்குள்ள பார்க் லேடி கூட்டிட்டு வந்துடணும். அப்புறம் அந்த டீமன்ஸ் வர நேரம் பார்த்து மத்தவங்கள டைவர்ட் பண்ணி எஸ்கேப் ஆகிறது தான் இவங்க பிளானா இருக்கும். இந்த பில்டிங்கோட மறுபக்கத்துல இவங்க தப்பிச்சு போறதுக்கான ஒரு காரும் நின்னுட்டு இருக்கும். சோ அங்க போய் இவரை வெயிட் பண்ண சொல்லி அனுப்புறாங்க. அதுக்காக தான் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இந்த நியூட்ரத்தோட யூனிஃபார்மே போட்டு அனுப்புறாங்க. ஆனா இந்த கல்ட் குரூப்லாம் கிட்டத்தட்ட பில்டிங் குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இந்த பாஸ்டருக்கும் பார்க் லேடி கூட்டிட்டு எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. உடனே செக்ரட்டரி கால் பண்ணி, மேடம் இந்த பில்டிங் ஃபுல்லா ஆளுங்க நுழைஞ்சிட்டாங்க, உடனே எங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக ஆளுங்களை அனுப்புங்கன்னு கேக்குறான். இங்க பாருங்க பாஸ்டர், ஆல்ரெடி எங்க டீம்லாம் உள்ள வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த பார்க் லேடி மட்டும் எப்படியாவது 3வது ஃப்ளோர் கூட்டிட்டு வந்துருங்க, அங்க நம்ம டீம் ரெஸ்கியூ பண்றதுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன கையோட அடுத்த செகண்ட் என்ன பண்றாங்கன்னா, வேற யாருக்கோ ஒரு மெசேஜ் பண்ணி அவங்க 3வது ஃப்ளோருக்கு வர போறாங்கன்னு சென்ட் பண்றாங்க. அந்த மெசேஜ் யாருக்கு ரிசீவ் ஆகுதுன்னா இந்த கிம்முக்கு தான் வந்திருக்குது. அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இவன் வேலை செய்யறான் போல. ஆனா ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் இந்த சோடோ குரூப் தான் யாரும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இருந்தாலும் கிம்மு மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்குது. சோ இப்போ இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அந்த 3வது ஃப்ளோரை நோக்கி ஓடுறாங்க. அதே சமயம் இந்த கல்ட் குரூப்லாம் மெயின் பில்டிங் குள்ளே வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா இந்த சேர்மேனுக்கு ஒரு பெரிய சிலையை வச்சிருக்கானுங்க. இந்த சேர்மேனே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். சோ இங்க வச்சுதான் இந்த லீடர் பையன் லைவ் டெலிகாஸ்ட்டை இப்போ ஆன் பண்ணி, மக்களே எல்லாரும் கேட்டுக்கோங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு நாள் நம்ம யாரை மிஸ் பண்ணணுமோ, யாரை இவ்வளவு நாள் பார்க்கணும்னு துடிச்சோமோ, நம்ம உண்மையான சேர்மேன் திரும்ப வந்துட்டாரு, நல்லா பாருங்க நல்லா பாருங்கன்னு காட்டிடுறான். இந்த செக்ரட்டரியும் பார்த்துட்டு தலையில கை வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா இந்த நியூ ட்ரூத்தை வச்சும் சோடோ குரூப் வச்சு இவங்க ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா நடுவுல இந்த ஆரோ ஹெட் வந்ததுனால இப்படி தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. இந்த சேர்மேனும் நான் பார்க் லேடியை பார்க்கணும், எங்க இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், இப்ப மொத்த கூட்டமும் சேர்ந்து பார்க் லேடியை கண்டுபிடிக்க தான் கிளம்பிடுறாங்க. சோ இந்த சேர்மேனும் இந்த பில்டிங்ல தான் இருக்கான்ற விஷயம் செக்ரட்டரி மூலமா கிம்முக்கு தெரிஞ்சிருது. அப்படி தெரிஞ்சும் உஷாரா போகும்போது ஒரு குரூப் கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க. அந்த குரூப் இப்போ 2 பக்கமும் சுத்து போட்டுட்டானுங்க. வேற வழியே இல்ல, சண்டை போட்டுதான் ஆகணும். நம்ம ஹீரோயினும் கிம்மும் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் அடிச்சு துவச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்தது அந்த சேர்மேனுக்கு தகவல் போயிடுச்சு. ஆக மொத்தத்துல பார்க் லேடியை தேடி 2 குரூப் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா பார்க் லேடி இன்னும் 3வது ஃப்ளோருக்கு வரவே இல்லை. எங்க பார்த்தாலும் இந்த ஆரோகண்ட் ஆளுங்க சுத்திக்கிட்டே தான் இருக்கானுங்க. திடீர்னு அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த பாஸ்டர் கிட்ட தான் சொல்றாங்க, அதுல இந்த உலகமே அழிய போகுதுன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு தான் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுக்கான பவர் வந்துருச்சுல்ல, அந்த விஷுவல் மூலமா அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆனா ரொம்ப பெரிய விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு இந்த சாக போற ஆளு பில்டிங்கோட மறுபக்கத்துக்கு போனார்ல, யாருக்கும் டவுட் வராத மாதிரி கிளீன் பண்ற ஆள் மாதிரி தான் சைலண்டா போயிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஆரோஹெட் ஆளுங்கிட்டே மாட்டிக்கிறாரு. இவரையும் சந்தேகப்பட்டு எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவர் மொபைல் கண்ணில் பட்டுருது. அதுல ஓடிட்டு இருக்கிற டைமரையும் பார்த்துடுறானுங்க. இதை பத்தி சேர்மேன் கிட்ட சொன்னதும் அவன் ஹீரோயினோட பிளான் தான் கரெக்டா கண்டுபிடிச்சிடறான்.
சொல்றான், பார்க் லேடி கூட்டிட்டு போக தான் இவனை வச்சு பிளான் பண்ணிருக்காங்க, அந்த ஆளையும் தூக்கிட்டு அப்படியே மெயின் பில்டிங் வாங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவரும் வசமா மாட்டிக்கிட்டாரு, எப்படி பார்க் லேடி காப்பாத்த போறாங்கன்னு தெரியல. அந்த செக்ரட்டரிக்கு கூட அப்படிதான் இருக்குது, ஏன்னா நியூ ட்ரூத்தையும் சோடோ குரூப்பையும் மோத வச்சு இந்த கிம்மு மூலமா காப்பாத்தலாம்னு நினைச்சாங்க. இதுக்கு நடுவுல சேர்மேன் வந்ததுனால இவங்க டபுள் கேம் ஆடுறது ஒர்க் அவுட் ஆகாம போயிருச்சு. இந்த பாஸ்டருமே ரெஸ்கியூ டீம் வராங்கன்னு நம்பி 3வது ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒரு பையிலும் காப்பாத்த வரவே இல்லைன்னு தெரிஞ்சதும் இந்த பாஸ்டர் செமையா கடுப்பாயிடுறான். அந்த சமயம் பார்த்து இந்த ஆரோ ஹெட் ஆளுங்களும் பின்னாடியே வந்துட்டானுங்க. அவங்கள ஒரு பக்கம் சமாளிச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இந்த பார்க் லேடி ஒரு பக்கம் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதை பார்த்த சேர்மேனும் பின்னாடி துரத்திட்டு போறப்போ கரெக்டா ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. அந்த சேர்மேன் மேல ஏற்கனவே செம்ம கான்ல இருப்பாங்கல்ல, அவனை அப்படியே அடிச்சு போட்டு கீழே தள்ளிட்டு, அன்னைக்கும் இதே மாதிரி தானே ஆரோ ஹெட் கிட்ட என்ன விட்டுட்டு போனேன், ஆனா எப்படி உயிர் பொழைச்சு வந்துட்டேன் பாத்தியா, அதே மாதிரிதான் இன்னைக்கும் நான் உன்னை அதே ஆரோ ஹெட் கிட்ட விட்டுட்டு போறேன், முடிஞ்சா உயிர் பொழைச்சு கூடான்னு சொல்லிட்டு பார்க் லேடி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பாஸ்டரோட ஆளுங்களை எல்லாம் முடிச்சு கட்டிட்டானுங்க. இவனும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அந்த செக்ரட்டரிக்கு கால் பண்றான். அந்த செக்ரட்டரி கேக்குறாங்க, என்ன பாஸ்டர் சேஃபா இருக்கீங்க தானே, பார்க் லேடியும் சேஃபா உங்களோட தானே இருக்காங்க. இல்ல மேடம், எங்க ஆளுங்கள செத்து போயிட்டாங்க, இந்த சோடோ குரூப் அந்த லேடியை கூட்டிட்டு போயிட்டாங்க, இங்க நான் மட்டும் தான் மாட்டிட்டு இருக்கிறேன், ப்ளீஸ் மேடம் ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆள் அனுப்புங்கன்னு கெஞ்சுறான். அந்த ஆரோகட்டு கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த செக்ரட்டரி நினைச்ச மாதிரியே இப்ப நடந்துருச்சுல்ல, அவங்க எந்த பதிலும் சொல்லாம போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சேர்மேனும் திரும்ப திரும்ப கால் பண்ணி பாக்குறான், அவங்க எடுக்கவே இல்ல. அவ்வளவுதான், அதுக்குள்ள இந்த கல்ட் குரூப் எல்லாம் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தவங்க பாஸ்டரை போட்டு பொளந்து எடுக்கிறாங்க. இவன் அடி வாங்குறதையும் லைவ் டெலிகாஸ்ட் போட்டு கலாய்க்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினையும் இந்த ஆரோகெட்டை வச்சு பாஸ்டர் பண்ணிருப்பான். அதுல இந்த பாஸ்டர் கடுப்பாகி, என்னடா சேர்மேன் அவனை கொண்டாடுறீங்களே, அவனை பத்தி ஒரு ரகசியம் சொல்லட்டுமா, இவன் நல்லவெல்லாம் கிடையாதுடா, இவனுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே மரண செய்தி வந்துருச்சு, அது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா 8 வருஷத்துக்கு முன்னாடியே நரகத்துக்கு போயிட்டான், இப்பதான் திரும்பவும் வந்திருக்கான்னு சொன்னதும் யாருமே நம்பவே இல்ல. எல்லாரும் சிரிக்கிறானுங்க. இவன் ஏதோ பயத்துல வளரிட்டு இருக்கான், அவனை அடிச்சு கொள்ளுங்கடான்னு தூக்கி டேபிள் மேல போட்டதும் அப்பதான் இந்த பாஸ்டர் சீலிங் மேல இருக்கிற ஃபீனிக்ஸ் பறவையோட பிக்சரையே கவனிக்கிறான். அப்படின்னா பார்க் லேடி சொன்னது இதுதானா, இப்பதான் நான் சாக போறேனா அப்படின்னு கடைசியா சிரிக்கிறான். அந்த சிரிப்பு சத்தத்தோட அவனை அடிச்சே கொன்னுடுறாங்க. ஆனா இவனையும் தாண்டி சேர்மேனுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல, அதான் அந்த டீமன்லாம் கண்ணுக்கு தெரியும்ல. இப்போ கண்ணாடியில கூட எதிர்ச்சியா பார்த்தா அந்த டீமன் அவனை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்குது. ஏன்னு தெரியல, அது வந்தாலே இவன் பயத்துல நடுங்கி போயிடுறான். நம்ம பார்க் லேடிக்குமே இப்பதான விஷயம் எல்லாம் வருது, அது மத்தவங்களோட மரணத்தை பாக்குற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து, என் கண்ணுக்கு ஒரு யானை தெரியுது, அதை சுத்தி விளையாட்டு பொருட்களா இருக்குதுன்னு சொல்றாங்க. திடீர்னு இப்படி சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. உங்க மரணம் இப்படிதான் இருக்கும், என் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஆனா அதை பெருசா பொருட்படுத்தாம அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு, மேடம் என் பசங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க, கூடிய சீக்கிரம் பார்க்க தானே போறீங்க, ஆனா பில்டிங்கை சுத்தி ஆட்கள் இருக்கனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆரோகெட்லாம் சேர்ந்து அடுத்த லைவ் டெலிகாஸ்டா போடுறாங்க. அதுல இவங்களோட ஆளை இந்த மெயின் பில்டிங்கை கட்டி தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இதை நம்ம ஹீரோயின் கிம்மெல்லாம் மொபைல் மூலமாவே பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அவருக்கான டைமும் முடிஞ்சிருது. அந்த டிமன்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. அதுங்க வரும்போது பூம்னு ஒரு சத்தம் கேட்கும்ல, அதை கேட்ட உடனே இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்ட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. அந்த டீமன்ஸ் வழக்கமா வந்தா என்ன செய்யுமோ அதே மாதிரி இவரையும் சாகடிச்சிருச்சு. சோ இவங்க பிளான் போட்டபடி எல்லாரும் டைவர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைச்சு பில்டிங்கோட இன்னொரு பக்கத்துக்கே வந்தாச்சு. ஆனா எங்கேயுமே கண்டுபிடிச்சு வந்துட்டானுங்க போல. இந்த சேர்மேன் தான் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டான்ல. சோ இந்த தடவை தப்பிக்க வழியே இல்ல, எல்லாருமே வசமா மாட்டிக்கிறாங்க. சோ இந்த சேர்மேன் பார்க் லேடி மீட் பண்றதுக்காக தான் வந்திருப்பான். அவங்கள மட்டும் தனியா கூட்டிட்டு போய், இங்க பாருங்க பயப்படாதீங்க, நான் உங்களை கொலை பண்றதுக்காக வரல, ரொம்ப நாளா என் மனசுல ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கான பதில தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, உங்க கண்ணுக்கு அந்த டீமன்ஸ் எல்லாம் தெரியுதா, அத கண்ணாடி வழியா பாத்திருக்கீங்களான்னு கேக்குறான். இல்ல எனக்கு அப்படிலாம் ஒண்ணு தெரியல, தயவு செஞ்சு என்ன போக விடுறியான்னு போக தான் பாக்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ், நான் உங்களை ஒண்ணு பண்ண மாட்டேன். அப்படின்னா நீங்க நரகத்துல என்னதான் பாத்தீங்க, உங்களுக்கு என்னதான் நடந்துச்சு, அங்க என்ன நடந்ததுலாம் எனக்கு தெரியல, ஆனா அங்க கூட என் பசங்களை மட்டும் தான் நினைச்சிட்டே இருந்தேன், அப்போ எனக்கு மட்டும் என் டீமன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, அதுக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை உன்னோட நரகமோ என்னோட நரகமோ வேற வேறையா இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதும் இந்த சேர்மேனும் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதோ இப்ப கூட உன்னோட விதி என் கண்ணுக்கு தெரியுது, அதையும் சொல்லட்டுமா, அந்த டீமன் உன்னை தேடி வந்திருக்குன்னு நினைச்சியா, அதுங்க உனக்குள்ளதான் இருக்குது, நீ தாண்டா அந்த டீமன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் இவனால ஏத்துக்கவே முடியல. நீ போய் சொல்ற, அங்க பாரு கண்ணாடியில பாரு, எனக்கு பின்னாடி தான் இருக்குது, உன் கண்ணுக்கு அது தெரியுதான்னு காட்டுறான். இவங்க தெரியலன்னு தான் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டீமன் வேகமா வந்து இவன் உடம்புக்குள்ள புகுந்துருது. அங்க யாருக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த செக்ரட்டரியும் ஆபீஸ்ல இருந்து அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமன் உடம்புக்குள்ள புகுந்து இவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அவனை அங்கேயும் இங்கேயும் தூக்கி வீசி உடம்ப ஆக்கிரமிக்க பாக்குது. இது எதுவுமே சேர்மேன் கண்ட்ரோல் இல்ல, அவன் கண்ட்ரோல் இல்லாம தான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஈவில் பவர் கொஞ்சம் கொஞ்சமா அவனை உள் வாங்கிட்டே இருக்குது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி சோடோ குரூப் தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. அவங்களும் கார்ல ஏறி கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆக போறாங்க.
போறாங்க. ஆனா அவங்கள போக விடாம இந்த சேர்மன் அந்த காரையே பிடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை உதவி பண்ணுங்கன்னு கேக்குறான். அவங்க உதவி பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சா சீட் பெல்ட்டை கையில லாக் பண்ணி விட்டு காரை வேகமா ரேஸ் பண்றாங்க. அப்படி பண்ணி அது உடம்புல இருந்து பிரிச்சு எடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த சேர்மனும் என்ன விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆனா எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது உடம்பை விட்டு பிரிச்சு எடுக்கவே முடியல. ஆனா அந்த சேர்மன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். கடைசியில மொத்த உடம்பையும் மூழ்கி இப்போ முழுசா ஆக்கிரமிச்சு ஒரு டீமனாவே மாறிட்டான். அங்க இருக்க எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க. இந்த சேர்மன் முழு டீமனா மாறி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவன் யாரையுமே எதுவுமே பண்ணல. வழக்கமா அந்த டீமன்லாம் எப்படி ஒரு போர்ட்டல் வழியா வருமோ இந்த சேர்மனும் அந்த டீமனா மாறினதுனால அது வழியாவே நரகத்துக்குள்ள போயிடுறான். இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் மக்கள் எல்லாருமே லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்துட்டு தான் இருப்பாங்க. யார கடவுள் மாதிரி நினைச்சாங்களோ அவனே இப்போ டீமனா மாறினதுனால ஆரோஹெட்டே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. பப்ளிக் ரியாக்ஷன் கூட வரல. அந்த லைவ் டெலிகாஸ்ட்ல யாருமே ஒரு கமெண்ட் கூட பண்ணவே இல்லை. ஸோ தப்பிச்சு வந்தவங்க நேரா ஒரு பழைய கேரேஜ் மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க தான் பார்க் லேடி கூட்டிட்டு போறதுக்கான ஆட்களும் வரப்போறாங்க. ஆனா கிம்முக்கு ஹீரோயினோட பிளான் என்னன்னு தெரியாது இல்ல. யார் கூட அனுப்ப போறீங்க, என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களான்னு கேக்குறாரு. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயின் அதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றதால அதை சொல்ல மறுக்கிறாங்க. ஏன்னா இந்த கிம் மேலே ஒரு டவுட் இருக்குது இல்ல. ஆனா கிம்மோட பிளான் என்ன, இந்த பார்க் லேடி கூட்டிட்டு போய் கவர்மெண்ட் கிட்ட சேர்த்தணும், அதாவது அந்த செக்ரட்டரி கிட்ட விடணும். ஆனா அதெல்லாம் நடக்காது போல இருக்கு, இவங்க வேற யாரு கூட அனுப்ப போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது கிம் என்ன பண்றானா சைலண்டா கன் எடுத்து ஹீரோயினை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. முதல்ல பார்க் லேடி கூட சொல்லிருப்பாங்கல்ல, என் கண்ணுக்கு ஒரு யானை தெரிஞ்சது, அதை சுத்தி விளையாட்டு பொருட்களா இருந்தது அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு பழைய வண்டியில அது பிக்சராவே இருக்கும். அதை பார்த்த உடனே அப்போ நம்ம சாவு இப்பதான் வரப்போகுதான்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிருது. ஏற்கனவே கிம் மேல சந்தேகம் இருக்கும்ல. கரெக்டா கிம் ஷூட் பண்றப்போ டக்குன்னு விலகிடுறாங்க. ஆனா ஷோல்டர்ல மட்டும் புல்லட் பட்டுறது. அப்பவும் அவனை அடிச்சு போட்டு அந்த பார்க் லேடி பார்த்து நீங்க வேற பக்கம் போங்க, நான் இவனை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கிம் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீ கவர்மெண்ட்டுக்காக தானே வேலை செய்யற, எல்லாம் தெரிஞ்சு எதுக்காக கொல்ல வந்தேன்னு கேட்டா இந்த பார்க் லேடி காப்பாத்தினா உனக்கு என்ன கிடைக்க போகுது, அவ உயிரோடு இருந்தா எப்படி அவளை கொல்றதுக்காக வேற யாராவது ஆட்கள் தேடி வர போறாங்க, ஏற்கனவே இந்த பாஸ்டர் சேர்மன் எல்லாரும் செத்து போயிட்டாங்கல்ல, இனி கவர்மெண்ட் தான் டேக் ஓவர் பண்ண போறாங்க, அதுக்கு தான் சொல்றேன் இந்த லேடியை மட்டும் கொண்டுட்டா எல்லா குழப்பமும் தீந்து போயிடும், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கா தான் சொல்றான். இதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே தான் பேசிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மாவை தன்னோட குழந்தைகளோட சேர்த்து வைக்கணும், அதில் மட்டும் தான் இவங்க குறிக்கோளா இருப்பாங்க. அந்த சண்டையோட முடிவுல கிம் கொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சோம், அவனை கொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு கேட்கவே இல்லை. அவன் கையை மட்டும் லாக் பண்ணி விட்டுட்டு இது ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி, உன்னை காப்பாத்த இங்க யாருமே வர போறதில்ல, முடிஞ்சா தப்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடியே அந்த ஹேண்ட் கஃபோட சாவியை வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ ஃபைனலா எல்லா தடைகளையும் தாண்டி வந்ததுல அவங்கள பிக்கப் பண்றதுக்கான காரும் வந்துருச்சு. அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்திருப்பாரு. இந்த பார்க் லேடிக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, இவங்கள நம்பி போலாமான்னு கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, எனக்கு அடுத்தது கடைசியா நம்பக்கூடிய ஆளு இவர் ஒருத்தர் மட்டும்தான், அதனால நீங்க தைரியமா போலாம் அப்படின்னு சொல்ல, சரி மேடம் நீங்க சொல்றத நான் நம்புறேன், ஆனா கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லட்டுமா. மெதுவா ஹீரோயின் பக்கத்துல போய், மேடம் இந்த உலகமே கூடிய சீக்கிரத்துல அழிய போகுது, அது என் கண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சது, அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல போய் ஏறிக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தான் உலகத்தோட அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுலயும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இந்த செக்ரட்டரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடியே அந்த ஏஞ்சல் வந்து இன்னும் 2 வருஷத்துல சாக போறதா சொல்லிட்டு போயிருது. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ்க்கு, ரவுடிங்களுக்கு, அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு, இப்படி எல்லாருக்குமே ஏகப்பட்ட ஏஞ்சல் வந்து அட் அ டைம்ல ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா மரணத்துக்கான நேரத்தை சொல்லுதுங்க. இதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி இந்த டீமன்ஸ் எல்லாம் நம்ம உலகத்தை அழிக்க தான் வந்துச்சா இல்ல நிஜமாவே இது கடவுளோட செயல் தானான்னு தெரியல. எது எப்படியோ இந்த மர்மமான நிகழ்வுக்குள்ள பார்க் லேடி காப்பாத்தப்பட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயின் கூட ஒரு ஆள் கூட இப்ப அனுப்பி வச்சாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, இந்த பார்க் லேடியோட பையன் தான். இந்த 8 வருஷத்துல பெரிய ஆளா வளர்ந்துட்டான். அவன் அம்மாக்கே அடையாளம் தெரியாம அவங்க வேற யாரு கூடயே போறதா நினைச்சு போயிட்டு இருக்காங்க. தான் அம்மாவை பார்த்ததுமே இந்த பையனோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம, அம்மா நான் தான் உங்க பையன் எனியுல், உங்களை பார்க்கத்தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம், வாங்கம்மா நம்ம வீட்டுக்கே போலாம், அங்க உங்க பொண்ணு எனியுல் காத்துட்டு இருக்கான்னு அழுதுகிட்டே சொன்னதும் இந்த அம்மாவுக்கும் இதுக்கு தான் மறுபிறவி எடுத்து வந்தமா அப்படின்னு கண் கலங்கி அழுகுறாங்க. இன்னொரு சைடு நம்ம டிடெக்டிவ் ஹீரோ இருக்கான்ல, அவனை காமிக்கிறாங்க. அவன் பொண்ணு கூட கேன்சரால பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்திருப்பாள்ல, பாவம் அந்த பொண்ணாலையும் இதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்க முடியல போல, கடைசியில இறந்தே போயிடுறா. அதே மாதிரி பலத்த காயத்தோட வந்த ஹீரோயினும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு அவங்க டீம் ஆளுங்களெல்லாம் பார்த்து, இனிமேல் இந்த உலகத்துல என்னென்னமோ நடக்க போகுது, நீங்களா உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருங்க, இதனால வரைக்கும் இந்த பொண்ணை பாத்துக்கிறதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு கடைசியா ஒரு பாய் பாய் சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. சோ இதோட இந்த சீசன் 2 முடிஞ்சது. சீசன் 3 எப்போ வரும் அப்படின்ற எந்த தகவலும் இன்னும் கிடைக்கல. இந்த 2 சீசனை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஆன்சரை கொடுக்குற மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சு, இங்கேயும் ஒரு கேள்விக்குறியோட தானே நிப்பாட்டி
நிப்பாட்டிருக்காங்க. ஆனா எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுமா, ஒரு நல்லது இருந்தா கெட்டது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மக்கள் அழிக்க வந்த டீமன்ஸ் தான் கெட்டது. அதுங்க கிட்ட இருந்து காப்பாத்ததான் அந்த பார்க் லேடி இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் அவதாரம் எடுத்து மனித ரூபத்துல ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்திருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய சக்தியோட வந்திருப்பாங்கல்ல, சோ அதை வச்சுதான் நான் சொல்றேன். அதே மாதிரிதான் இந்த சேர்மேனும் மனித ரூபத்துல டீமனா வந்திருக்கான்னு தோணுது. அப்படின்னா இவன் அழிக்கிறதுக்காக வந்திருக்கான். சோ இன்னமும் சிம்பிளா சொல்ல போனா இங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டியே. ஒண்ணு தீய சக்தி, இன்னொன்னு தூய சக்தி. இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until stay tuned, bye bye.